அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை சக்கரவர்த்தியாக மாற்றும் புஷ்கலா யோகம் யாருக்கு கிடைக்க போகுது? புஷ்கலா யோகம் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, எதிரிகளை வெல்லும் திறன், ஆன்மீக ஈடுபாடு போன்றவை புஷ்கலா யோகத்தில் அதிகரிக்கும். யோகம் என்ற பொருளுக்கு சேர்க்கை என்ற அர்த்தம். ஒருவரது ஜாதகத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேரும்போது யோகங்கள் ஏற்படும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் கேந்திரத்தில் உங்கள் ராசி அமைந்தால் புஷ்கலா யோகம் ஏற்படும் என ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். பல்வேறு கிரக அமைப்புகளால் புஷ்கலா யோகம் உருவாக முடியும். பொதுவாக லக்னாதிபதி சந்திரன் கேந்திர ஸ்தானங்களில் இருக்கும்போது இந்த யோகம் உருவாகுதே. உதாரணமாக, ஒருவர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தால் மேஷ லக்கணம் மேஷராசியை சேர்ந்தவராகவோ அல்லது மேஷ லக்கணம் கடகராசியாகவோ, மேஷ லக்கணம் துளாராசியாகவோ, மேஷ லக்கணம் மகர ராசியாகவோ அமைய வேண்டும். இதனால் சந்திரன் லக்கணத்திற்கு கேந்திரத்தில் இருப்பார் அல்லது லக்கணாதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் புஷ்கலா யோகம் உருவாகும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இதில் ராசி அதிபதியும் சந்திரனின் கேந்திரத்தில் வந்தால் மேலும் சிறப்பு ஏற்படும். புஷ்கலா யோகத்தின் பலன்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, நீண்ட ஆயுள், நிலைத்த புகழ், முயற்சியால் வெற்றி, வாழ்வில் வெற்றி, படிப்படியான முன்னேற்றம், தன்னையும் தன்னை சேர்ந்தவங்களையும் முன்னேற்றுவது, அரசபோக வாழ்க்கை, அதிகாரத்தில் உயர்நிலை அந்தஸ்தை பெறுவது, தான் சார்ந்த துறைகளில் தன்னிகர் அல்லாத உயர் பொறுப்பை அடைவது உள்ளிட்ட பலன்கள் புஷ்கலா யோகம் மூலம் கிடைக்கும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, எதிரிகளை வெல்லும் திறன், ஆன்மீக ஈடுபாடு போன்றவை புஷ்கலா யோகத்தின் அதிகரிக்கும். இந்த யோகம் அனைத்து ஜாதகங்களிலும் அமைவதில்லை. யோகத்தின் பலன்கள் கிரகங்களின் பலம் மற்றும் நிலையை பொறுத்து மாறுபடும். பரிகாரம் மற்றும் வழிபாடுகள் மூலம் யோகத்தின் பலனை அதிகரிக்க முடியும்.